சிவா டைரக்ஷன்ல சூர்யா கங்குவா படத்தை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாரு. படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுறதா இருந்தது. சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன் படமும் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறதுனால படத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த அப்டேட்டா படத்தை வர நவம்பர் 14 ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லியிருந்தாங்க படத்தை 10 லாங்குவேஜ்ல ஒரு பெரிய பேன் இந்தியா மூவியா ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னும் 2D 3Dன்னு 2 ஃபார்மெட்லயும் ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் கொடுத்திருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு கங்குவா படத்தோட 3D ஃபார்மெட்டுக்கான ஒர்க்கிங் ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் தமிழ்ல இருந்து ரிலீஸ் ஆன எந்த ஒரு பேன் இந்திய படமும் ஹிந்தியில மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனது கிடையாது. ஆனா கங்குவா படத்தை மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ ஹிந்தியில மட்டுமே கங்குவா படம் 3000 ஸ்கிரீன்ஸ்க்கு மேல ரிலீஸ் பண்ண போறாங்க. அப்போ கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்க போகுது. சூர்யா பொறுத்த வரைக்கும் கரண்ட்ல கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யா 44 படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போதைக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் கேரளால உள்ள தொடுபுழால தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா 45 படத்துல நடிக்க போறதா சோசியல் மீடியால அப்டேட் பண்றாங்க. இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. ஆனா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கறத கூட அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 படங்களுக்கு அப்புறமா வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வாடிவாசல் படத்துலயும் நடிக்க போறாரு.